கஞ்சி செய்து முடித்தவுடன் மேலே சிறிதளவு தண்ணீர் தெளித்து மூடி வைத்துவிட்டால் கஞ்சியின் மேல் ஆடை படியாது. நிலக்கடலையை வறுக்கும்போது கருகிவிடும் கடலையை தண்ணீரில் ஒருமுறை அமுக்கி எடுத்து காய வைத்து வறுத்தால் கடலை கருகாமல் தோல் மட்டும் தனியே வரும். பாகற்காய் பழுக்காமல் இருக்க பாகற்காயை வட்டமாக நறுக்கி ஒரு டைட்டான பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்தால் பழுக்காது. பாகற்காய் பொரியல் செய்யும்போது சிறிது கேரட் வெங்காயம் துருவி போட்டு நிறைய கருவேப்பிலை சேர்த்தால் கசப்பே தெரியாமல் சுவையாக இருக்கும். எந்த வகை உப்புமா செய்தாலும் இறக்குவதற்கு முன் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்து கிளறி இறக்கினால் உப்புமா சுவையாக இருக்கும். மோர் குழம்பு கொதித்து இறக்கும்போது சிறிது தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கினால் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். பிளாஸ்டிக் கவர்களை கோணி ஊசியால் குத்தி துளைகளை போட்ட பிறகு காய்கறிகளை அதில் வைத்தால் காய்கள் நீண்ட நாட்களுக்கு அழுகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வத்தக்குழம்பு செய்யும்போது சிறிது கார்ன்ஃப்ளவர் மாவை கரைத்து ஊற்றினால் குழம்பு கெட்டியாகவும் சுவையாகவும் இருக்கும். சூப் செய்யும்போது சோள மாவு இல்லாவிட்டால் 1 ஸ்பூன் அவலை வறுத்து பொடி செய்து சலித்து அதில் சேர்த்து கொதிக்க விட்டால் சூப் கெட்டியாகவும் ருசியாகவும் இருக்கும். மிகவும் உடம்புக்கு நல்லது. ஆரோக்கியம். பூண்டு உரிப்பதற்கு முன் தண்ணீரில் 5 நிமிடம் போட்டு விட்டு எடுத்து உரித்தால் தோல்கள் கைகளில் ஒட்டாமல் ஈஸியாக உரிக்க வந்துவிடும். பாகற்காயை அப்படியே வைத்தால் ஓரிரண்டு நாட்களில் பழுத்துவிடும். இதை தவிர்க்க காய்களை மேற்புறமாகவும் அடிப்புறமாகவும் வெட்டிவிட்டு 2ஆக பிளந்து உள்ளே உள்ள விதையை எடுத்து வைத்துவிட்டால் பாகற்காய் பல நாட்கள் வரை பழுக்காமல் இருக்கும். எந்த காய்கறிகள் சமைத்தாலும் முதலில் ஆவியில் வேக வைத்துவிட்டு பிறகு எண்ணெய் விட்டு தாளித்தால் காய்கறிகள் சீக்கிரம் வெந்துவிடும். பருப்பு ரசம் வைத்தால் ரசம் கொதிக்கும் நிலையில் சிறிதளவு புதினா இலைகளை போட்டால் ரசம் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். காலிஃப்ளவர், கீரை இவற்றை சமைப்பதற்கு முன்பு வெந்நீரில் சிறிதளவு உப்பு சேர்த்து அதில் சிறிது நேரம் போட்டு வைத்தால் அவற்றில் உள்ள புழு மண் அடியில் தங்கிவிடும். தக்காளி குருமா செய்யும்போது சிறிதளவு வெங்காயத்தை பச்சையாக அரைத்து ஊற்றினால் குருமா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். காய்ந்த மிளகாயை வறுக்கும்போது நெடி வரும். அவை வராமல் இருப்பதற்கு சிறிது கல் உப்பை போட்டு வறுத்தால் நெடி வராது. பாவ் பாஜிக்கு முட்டைக்கோஸ், பீன்ஸ், பட்டாணி போன்ற காய்கறிகள் நன்றாக குழைந்து வேக வைக்க முதலில் உப்பு போடாமல் வேக வைத்து வெந்த பிறகு உப்பு சேர்த்தால் நன்கு குழைந்து வெந்துவிடும். பன்னீர் மசாலா செய்யும்போது பன்னீரை வறுத்தவுடன் உப்பு தண்ணீரில் சிறிது நேரம் போட்டு வைத்தால் பன்னீர் பஞ்சு போல் மிருதுவாக இருக்கும். மோர் குழம்பு, அவியல் புளிக்காமல் இருக்க அன்றைய தினம் உறைக்கு ஊற்றிய தயிர் அல்லது மோரில் அவியல் செய்தால் சுவையாகவும் கெட்டுப் போகாமலும் இருக்கும். வற்றல் குழம்பு செய்யும்போது அதில் தாளிக்க நல்லெண்ணெய் பயன்படுத்தினால் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். ரசம் செய்யும்போது சுண்டைக்காய் அளவு இஞ்சியை சேர்த்தால் ரசம் சுவையாக இருக்கும். நல்லெண்ணெய் வாங்கி வந்தவுடன் அதில் ஒரு துண்டு அச்சு வெல்லம் போட்டு வைத்துவிட்டால் நீண்ட நாட்கள் வரை கெடாமல் செக்கில் இருந்து ஆட்டி எடுத்தது போல் மணமாகவே இருக்கும். கொத்தமல்லி தழையை உபயோகித்துவிட்டு அதன் தண்டு பகுதியை வீணாக்காமல் நன்றாக கழுவி வெயிலில் காய வைத்து ரசப்பொடி அரைக்கும்போது இதை சேர்த்து கொண்டால் மணம் தூக்கலாக இருக்கும். ரசம், சாம்பார், கீரை மசியலை இறக்கிய பின் பெருங்காயத்தூள் போட்டால் மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். டீ, காஃபி கறை உள்ள பாத்திரங்களில் சிறிதளவு உப்புத்தூளை தேய்த்து சிறிது நேரம் ஊற வைத்த பின் கழுவினால் கறை காணாமல் போய்விடும். பிரியாணி போன்ற மசாலா கலந்த அரிசி உணவுகளை செய்யும்போது
உணவு அடிபிடித்து விட்டால் அதன் மீது ஒரு பிரெட் துண்டை வையுங்கள். தீய்ந்த வாசனை காணாமல் போய்விடும்.